இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா தடங்கள் இல்லாம நடக்கணும். எல்லாம் குரூப்பா நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம்? இருடா. டேய் போடுறா நம்ம ஃபேமிலி சாங்க. கண்மணி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரிசப்ஷன்ல யாரும் இல்ல, அங்க போய் நில்லு. உங்களுக்கு தான் நான் எந்த வேலை செஞ்சாலும் பிடிக்காதுல்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பிடிக்காதுதான். ஆனா என்ன பண்றது? உன்னை ஒதுக்கி வச்சுட்டும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதுல்ல. ஏன்னா நீ சொன்ன மாதிரி இது உன் தங்கச்சி கல்யாணம். அதான் போ. என்னால போக முடியாது. நான் சொல்றதை இப்ப நீ கேப்பியா கேட்க மாட்டியா? நான் இங்கிருந்து அவமானப்பட தயாரா இல்ல. நீங்க இஷ்டப்பட்டா வேலை செய்யன்னு சொல்லுவீங்க, இஷ்டம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுவீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்ப ஏன் கண்மணி அக்கா, உங்களுக்கு கார்த்தி மச்சான் பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையோ? ஏய், நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல சித்தி, அக்கா எல்லாத்துலயும் ஒதுங்கி நிக்கிறாக. அவைய காத்தாடிய திருப்பும் போது விளக்கு வேற அணைஞ்சு போச்சு, அதான் கேட்டேன்.
ஏத்துன விளக்க நீயா அணைச்ச? கண்மணி, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விளக்கு அணைச்சது நீயா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் எதையும் வேணும்னு செய்யல. யார் நீ? நீ தெரியாம எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் மனசுல நீ அவ்ளோ வஞ்சத்தை வச்சிருக்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் குடும்பம் உனக்கு அப்படி என்னடி பாவம் பண்ணிட்டோம்? நாங்க உங்களை நல்லதானே பாத்துக்கிறோம். சரி, எங்களை கூட விடு. அவ உன் கூட பிறந்த தங்கச்சி தானே. அவ கல்யாணத்தை கெடுக்கணும், அதுல ஒரு அபசகுணத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்பவே இது ஒரு பிரச்சனையாக்கி எல்லார்கிட்டயும் போய் சொல்லி மண்டபத்தை விட்டு உன்னை வெளியே அனுப்பவா? சொல்லு வள்ளிமா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? பாரு, இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாரு வீரா. என்ன பண்ணா? மேடையில விளக்கேத்தி வச்சோல்ல, அதுல ஃபேனை திருப்பி இவ தான் அணைச்சு விட்டுருக்கா. இவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யலாமா? விஜய் சொல்லிதான் இப்ப எனக்கே இந்த விஷயம் தெரியுது. இவெல்லாம் திருந்தவே இல்ல வீரா, திருந்தவும் மாட்டா. இதனாலதான் நான் இவள வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் தான் இவ மேல பாவப்பட்டு அடம் பிடிச்சு கொண்டு வந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், அபசகுணத்தை பண்ணணும்னு ஒவ்வொரு வேலையா பாத்துட்டு இருக்கா. இன்னும் நம்ம இவளை எப்படியே விட்டு வச்சோம், எல்லா வேலையும் பாப்பா. வள்ளிமா ஏதாவது தெரியாம அப்படி பண்ணிருப்பா. அது எப்படி தெரியாம பண்ணுவா? இல்ல எப்படி தெரியாம பண்ணுவான்னு கேக்குறேன். முதல்ல உன் தங்கச்சிய கல்யாணத்துக்காக மேடையில உட்கார வச்சு விளக்கேத்துறோம். அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா அபசகுணம்னு அவளுக்கு தெரியாதா? இல்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கூட தெரியாதா? இது பார், இப்படி எல்லா விஷயத்திலயும் நீ உன் அக்காவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல வீரா. நீ உன் அக்கா வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவ மேல இருக்க பாசத்துல அவளுக்காக பேசிட்டு இருக்க. ஆனா அவ இருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையும் எப்படியாவது அழிக்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்கா. உன்ன மாதிரி நானும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் அப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. உன் மேல எனக்கு அன்பு இருக்கு, மரியாதையும் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவா அக்காக்கு. வள்ளிமா, எதுக்குமா இவ்ளோ கோவப்படுறீங்க? என்ன வீரா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? கூட பிறந்த பாசம் உன் கண்ணை மறைக்குதில்ல. ஆனா நான் எதையுமே மறக்க மாட்டேன். ஏன் வீரா, நான் அன்னைக்கே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துனல. நீயும் மாறணும் மட்டும் பேசாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவ தப்ப அவ உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து வம்படியா அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க. அவ நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே என்னெல்லாம் காரியம் பண்ணான்னு நீ பார்த்தும் கண்டும் காணாம தானே இருந்த. அப்படிலாம் கண்டு காணாம இல்லம்மா. அதெல்லாம் நான் தடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் அவகிட்ட அவ்வளவு சண்டை போட்டிருந்தேன் வள்ளிமா. அதுக்காக நம்ம இப்போ மண்டபத்தை விட்டு வெளியில போறிட்டே வெளியில அனுப்ப முடியுமாமா? எல்லாரும் முன்னாடி சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் நான் அமைதியா இருக்கேன். ஏன் பண்ணா என்ன, இல்ல பண்ணா என்னதான்னு கேக்குறேன். உனக்கு தெரியும்ல, கார்த்தியும் பிருந்தாவும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு கண்மணி கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. அவளை பத்தி 4 பேர் முன்னாடி எடுத்து சொன்னா மத்தவங்களும் ஜாக்கிரதையா இருப்பாங்கல்ல. நம்ம மட்டுமே கண்ணுல விளக்கெண்ணெயை ஊத்திட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க வேணாம். மீரா, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். உன் கண்மூடித்தனமான பாசத்தால நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கி அவளுக்கு நல்லது பண்ணல, கெட்டதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பாக்குற? ஆமா, நீ அவளை இப்படி காப்பாத்தி விட்டுக்கிட்டே இருந்தீனா அவ இன்னும் ஏதாவது பெரிய தப்பாதான் பண்ணுவா. அந்த தப்புல நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம ஒரு நாள் தவிப்போம். இப்ப கூட நீ பாத்துக்கோ, அவ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேலைய பாத்துக்கிட்டு தான் இருப்பா. ஆனா ஒண்ணு வீரா, அப்படி அவளால இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மா, நீங்க கோவமா இருக்கீங்க. இப்ப நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் இருக்கும். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டுமா? நான் வரமா? ஐயோ, என்னால அம்மா பொண்ணு மாதிரி இருந்த உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுல்ல.
ஏய், இப்ப யாருக்கு சண்டை வந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இதையாவது சொல்லுங்க. சித்தி, வீராக்கா சொன்னதும் வாஸ்தவம் தானே. என்னதான் இருந்தாலும் அவியலுக்கு அவிய கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கை முக்கியம் தானே. அத போய் நீங்க தப்பா சொல்லலாமா சித்தி? விஜி, என்ன ஏதுன்னு தெரியாம நீயும் சேர்ந்து அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருந்த. அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ சித்தி, நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசல. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் கோவம் வரத்தே செய்யும். நீங்க கட்டி காப்பாத்தின குடும்பம் இது. அதுக்கு ஏதாச்சும் ஆபத்து கொண்டு வந்தா அவியல வீட்ல வச்சுக்க கஷ்டமாதான் இருக்கும். அதுவும் எனக்கு புரியுது சித்தி. இருந்தாலும் வீராக்கா என்ன யோசிப்பாகன்னு தான் நான் சொன்னேன். சித்தி, களைப்பா இருப்பிய, காப்பி தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? நான் போய் எடுத்துட்டு வருவா. விஜி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க 2 பேரையும் இவ்ளோ நெருக்கமா இருக்க விட்டுருவேனா? மேடம், எங்கடா இருக்கீங்க? மண்டபத்துக்கு வந்துட்டீங்களா? பிருந்தாவை எப்ப கடத்த போறீங்க? இங்கே தான் இருக்கேன் மேடம். வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் மேடம். ரீல்ஸ் தான்டா. ராகவா, மாரா, ஆ? கார்த்தி, சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன வள்ளி, என்ன பண்ண போற? நான் கல்யாணம் விடுனா வெறும் ஆட்டமும் பாட்டமும் மட்டும் போதுமா? போட்டி எல்லாம் வச்சாதானே நல்ல கலகலன்னு இருக்கும், பார்க்கவும் சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க 3 பேரும் உங்க 3 பேர் ஜோடிக்கும் மருதாணி வச்சு விடணும். அந்த மருதாணியும் நல்லா அழகா சீக்கிரமா வச்சு விடணும். யாரு அழகா வைக்கிறீங்களோ, நல்ல செவக்க செவக்க யார் கை செவக்குதோ அவங்களுக்கு உங்க மேல காதல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் போட்டி. என்ன, ரெடியா? வாங்க வாங்க. மாரா, ரெடியா? ஆரம்பிங்க. கை கொடு. டைம் ஸ்டார்ட் நவ. எல்லாம் வச்சு முடிச்சிங்களா? சரி, இப்ப போய் கையை கழுவிட்டு வாங்க, பார்க்கலாம். சித்தி சித்தி, வச்சு கொஞ்ச நேரம் தானே ஆகுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஆனதானே செவச்சவன்னு செவக்கும். சித்தி, வேணும்னா அதுக்குள்ள ஒரு போட்டி வச்சு பாப்போமா? ஏண்டி, இப்பதானே ஒரு போட்டி வச்சோம், மறுபடியும் என்ன போட்டி வைக்கிறது? அது புருஷன் பொண்டாட்டிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்புட்டு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு போட்டி. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கேள்வி கேட்கணும். அதுக்கு யாரு சரியா பதில் சொல்றாங்களோ அவைய ஜெயிச்சதா அர்த்தம். பரவாயில்லடி, பயங்கர புத்திசாலிதான். போ, நீயே போய் கேளு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பிருந்தா, கார்த்திக் மச்சானுக்கு என்ன கலர் பிடிக்கும்? கிரீன் கலர். கார்த்திக் மச்சான், நீங்க சொல்லுங்க. ரெட். பிருந்தா, கார்த்திக் மச்சான் என்ன விரும்பி சாப்பிடுவாங்க? சிம்பிள் மெனுனா தயிர் சாதம், நெத்திலி கருவாடு. சூப்பர் மெனுனா இறால் பிரியாணி. கார்த்திக் மச்சான், நீங்க? அவளுக்கு தக்காளி சாதனா ரொம்ப பிடிக்கும். சரி, பிடிச்ச விளையாட்டு? ஃபுட்பால். அவ தாயபாசு நல்லா விளையாடுவா. ஆமா, நீங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாச்சு? அதுக்குள்ள இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒருவேளை எப்ப பார்த்தாலும் இந்த போனையே நோண்டிட்டு இருந்தீங்களே, அது இதானா? அதான லவ்ங்கிறது. அடுத்து நீங்கதே மச்சான். மச்சான், அக்காவுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட். சரி, மச்சானுக்கு என்ன கலர் பிடிக்கும்? பிளாக். என்ன வீரா, அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா? எல்லாமே கரெக்ட் தான். நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க. அதனால தானே எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப இவங்க வின்னர் தானே விஜி? ஆமா சித்தி. வீராக்கா,
மச்சான் உங்களை ரொம்ப லவ் பண்றா போல. எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கா பாருங்க. அடுத்த ஜோடி கண்மணி அக்கா ராகவ மச்சான் தான். முதல்ல அங்க கேளு. அக்கா, மச்சானுக்கு பிடிச்ச கலர் என்ன? ஒயிட். இல்ல ப்ளூ தானே பிடிக்கும். ஓ என்ன கண்மணி அக்கா, நீங்க ஒரு கேள்விக்கு கூட சரியான பதில் சொல்லவே இல்ல. என்னவோ போங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் மூத்தவங்க நீங்க. நீங்களே இப்படி சொதப்பலாமா? நீங்க மச்சான சரியா புரிஞ்சுக்கவே இல்ல போலியே. விஜி, என்ன விஜி நீ? கண்மணிக்கு என்ன, ராகவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதா வேலையா? அவளுக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு. ஹேய், அண்ணி காலையில இங்க விடிய பாத்தியா? எல்லா வேலையும் கரெக்டா இருக்கு. ஆ? ஏய், கண்மணி அக்கா, நீங்க கை காட்டுங்க. வீராக்கா, உங்க கைதான் ரொம்ப நல்லா சவச்சவான்னு சவந்திருக்கு. மாரமச்சா உங்க மேல உசிரே வச்சிருக்காக போல. என்ன கண்மணி அக்கா, உங்க கை சவக்கவே இல்ல. மச்சான நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கவும் இல்ல. அவைய மேல உங்களுக்கு பாசமும் ரொம்ப கம்மி போலயே. சச்சா அக்கா, நான் அப்படி சொல்லல. நான் மருதானிய வச்சுட்டே சொல்றேன். ஆமா, எங்க கல்யாண பொண்ணு பிருந்தா இன்னுமா வராம இருக்கு? எங்க மருதானிய கழுவு போனவள இன்னும் ஆளை காணோம். வீரா, எங்கம்மா? ரெண்டாவும் உங்க கூட தானே வந்திருந்தா? வள்ளிமா, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அவ வந்துருவா. டேய், நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் போங்க, நாங்கள் 2 பேரும் இந்த பக்கம் போகிறோம். யாருக்கிட்ட பொண்ணு மாட்டுதோ மூட்டியில் கட்டி தூக்கிட்டு வந்துடுவோம். மிஸ் ஆகிடக்கூடாதுடா. சார் கிளம்புங்க. வாடா. வாடா. மேடம், போன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? உங்கள் தங்கச்சியை தான் மேடம் தேடிட்டு இருக்கோம். எங்க தேடிட்டு இருக்கீங்க? அவ மருதாணி கழுவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. கழுவிட்டு வெளியே வருவா, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வச்சு பத்திரமா தூக்கிடுங்க. நாங்கள் தூக்கிட்டு கால் பண்ணுறோம் மேடம். சரி. பிருந்தா, எங்க உன் கைய காட்டு. ஆத்தி, நல்லா அழகா செவந்திருக்கு. மாரமச்சா வச்சிருக்க மருதாணி தான் நல்லா செவந்திருக்கோன்னு பார்த்தா உனக்கு அதை விட அழகா செவந்திருக்கு புள்ள. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுறு குசுரா இருக்கியலோ? போங்கக்கா. அப்படி தாண்டி இருக்கணும். சரி, கார்த்தி மச்சான் வச்சு விட்ட மருதானிய எல்லாருக்கும் முன்னாடி அவையதான் பாக்கணுமா. உன்னைய தனியா வர சொல்லிருக்கா. போ.
சரிக்கா போ 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 ம் டேய் அங்க பாரு. டேய் இவ தான் கல்யாணம் பொண்ணுன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி லைட் ஆஃப் பண்ணிடுவானா? அதெல்லாம் பக்கவா பண்ணிடுவான்டா. ம்